ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தரமான சமையல். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு மாங்காய் அடிக்க போகிறோம். நாங்கள் வந்து போயிட்டு திருட்டு மாங்காய் அடிக்க போகிறோம். இது ஒரு சம்பவம், தரமான சம்பவம் இருக்கு, பாருங்க, நல்லா இருக்கும். வீட்டு மாங்காயெல்லாம் வச்சுட்டு வந்தோம். பெரிய பிரச்சனை போயிட்டு முடிச்சுட்டு தரமா வந்துட்டோம். நாங்கள் செம்ம பெரிய பிரச்சனை என்ன ஆச்சு சொல்லுப்பா. ஏன்னா வந்து மாங்காய் மரத்து மேலே ஏற்றாரு. நான் கீழே இருந்து கேட்ச் பிடிச்சிருந்தேன் மாங்காய் பட்டுன்னு யாரோ ஒரு தாத்தா வந்துட்டாரு. அம்மா சைக்கிள் எத்துன்னு துண்டு போட்டு கத்துனாரு. நான் மாங்காய் எத்துன்னு ஓடி வந்துட்டேன். நான் மாட்டின்னு நினைச்சேன். யார் ஓடினது? எஸ் ரோடு பக்கமா எகிரிச்சு அப்படி போயிட்டு வந்தாரு. நாங்க தேர்ந்துக்கிறோம். அவங்க வந்து ஃபோன் பண்ணலாம் கேட்குறோம். ஃபோன் பண்ணிலாம் கேட்குறோம் எங்கன்ட்டு. பார்த்தா ஃபோன் பண்ணி சொல்றாரு, எங்கடா இருக்கீங்க வாங்கடான்னு. நானும் சொன்னேன், எங்க வந்து கூப்பிட்டேன், வீட்டுக்கு வந்து கூப்பிட்டேன். அப்புறமா வீட்டுக்கே வந்து இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, ஏய் எங்கடா இருக்கீங்க வாங்கடா, நான் வீட்டுக்கே விட்டேன்னா வந்தேன். 10 hour அவங்க பசங்க பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுதான் மாங்காய் அஷ்டம். இப்போ வந்து சொல்றேன், நான் மட்டும் மாங்காய் எடுத்துன்னு ஓடி வரலன்னா மாங்காவே இருக்காது. கட் பண்ணுகிறாங்க பாருங்க, பெருசு பெருசா கட் பண்றா. பாருங்க ஆந்திரா மாங்காய். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கட் பண்றானுங்களா எப்படி சூப்பரா கட் பண்ணுங்க. பெருசு பெருசா கட் பண்ணுங்க. ஒரே ஒரு டவுட் தான், எது இவ்வளவு பெருசா கட் பண்றாங்க? எது இவ்வளவு பெருசா கட் பண்றாங்க? உப்பு காரம் போட போறா? ஏய் வந்து ஃபைனலாக முடிச்சிட்டோம். அதுமாதிரி ஆள் இருக்கு, தரமாக இருக்கு. இன்னொன்னுன்னா, இது வந்து எப்படி பண்ண உங்களுக்கு தெரியும். இது சொன்னாங்க டைம் இல்லை, நாக்கு இருக்கு. அதனால் நாங்கள் வந்து பிரிக்க போகிறோம். பிரிக்கலாமா?